ரஜினி ஃபோன் பண்ணா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்தியாவில் இருக்கிற ஒரு 20க்கும் மேற்பட்ட முதலமைச்சர்கள் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. ஈவன் பிரதமர் மோடியில இருந்து எல்லார் கூடயும் பெரிய தொடர்பு உள்ள ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு. நான் வந்து யானை விழுந்துச்சுன்னா எந்திக்க முடியாது, ஆனால் நான் குதிரை சட்டுன்னு எழுந்திரிச்சு இது பண்ணேன் அப்படின்னுவாரு. இதுதான் மிகப்பெரிய அவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட் 2010 வந்த எந்திரன். கிட்டத்தட்ட வேற லெவல் படம்னு சொல்லலாம். ஏன்னா அது முழுசும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஆனா அந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி பட வசூல்லையே பெரிய ஹிட் அடிச்ச படம்னா கபாலி தான். கபாலி பெரிய அளவில் அடிச்சிருக்கு. தானு இது ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கபாலி ரெக்கார்டு தான் பெரிய ரெக்கார்டா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய 50 ஆண்டு கால திரைப்பயணம் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் 2000 வரைக்கும் அவர் என்ன மாதிரியான படங்கள் பண்ணார், அதனுடைய வெற்றி, அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பேசுனீங்க. 2000க்கு பிறகு அவருடைய சினிமா கெரியரில் அதுலேயும் சில முக்கியமான படங்கள் இருந்தது, சில திருப்பு முனைகள் கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்படிலாம் ட்ராவல் ஆச்சு சார்? 2000லேருந்து ரஜினியோட கிராஃப் எப்படி மாறுச்சு? 96களில் ரஜினி உச்சத்தில் இருந்த நேரத்தில் பொலிட்டிக்கலாகவும் அவர் மூவ் பண்ணார். அப்போ மூவ் பண்ணும்பொழுது பெரிய வரவேற்பு இருந்தது. சிலர் சொல்லுவாங்க அவர் அந்த டைமில் கட்சி ஆரம்பிச்சிருந்தா பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகிருக்கும். பொதுவாக நடிகர்களுக்கு அரசியல் புரிதல்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நான் கம்பேர் பண்ணால் ரஜினி, கமல், விஜய், விஜயகாந்த்னு கம்பேர் பண்ணால் ஃபஸ்ட்டு விஜயகாந்த் இருப்பார், செகண்ட் ரஜினி இருப்பார். கமலுக்கும் சரி விஜய்க்கும் சரி அந்த புரிதல்லாம் கிடையாது, விஜய்க்கு சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போ ரஜினி வந்து ஒரு நல்ல பேச்சாளர், எல்லா அரசியல் கட்சிகளோட பழகினவர். ஒரு இது கூட இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இது படித்தேன். ரஜினி ஃபோன் பண்ணால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்தியாவில் இருக்கிற ஒரு 20க்கும் மேற்பட்ட முதலமைச்சர்கள் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. ஈவன் பிரதமர் மோடியிலேருந்து எல்லார் கூடயும் பெரிய தொடர்பு உள்ள தலைவர், ஒரு நடிகர் அப்படின்றது. அப்போது ரஜினிகாந்த் உடைய வாழ்க்கையில் அரசியல் வந்தது அப்படின்றது இந்த 2000லேருந்து 2026 காலகட்டத்தை சொல்லலாம். 96ல் மிஸ் பண்ணார். ஆனால் அது பெரிய இது கிடையாது, ரீச் கிடையாதுன்னு அவருக்கும் தெரியும். அவர் ஒரு ரஜினி வந்து ஒரு நடிகர், ஒரு வியாபாரம் தெரிந்தவர். அதனால் உச்சத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வேணான்னு முடிவெடுத்தார். 98ல் வந்து மீண்டும் வாய்ஸ் கொடுத்தப்போ அது பெருசாக எடுபடலை. அப்போ தான் புரிஞ்சது அவருக்கு இந்த அரசியல்ன்றது வேறு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் அவர் வாய்ஸ்க்கு ஒத்து போச்சு. ஆனால் 98ல் ஏடிஎம்கே கூட்டணி 30 சீட்டு ஜெயிச்சுது. அப்போ அது கிடையாது அப்படின்ற லெவலுக்கு. அதுக்கு பிறகு அப்படியே அவர் வாழ்க்கை போகும்பொழுது 2000க்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் எப்படின்னா நான் சொன்னேன்ல அந்த சில படங்கள்லாம் படையப்பா இதிலெல்லாம் ஒரு உடல்நிலை, அது அந்த தோற்றம், மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி உடல் நெளிந்து ஒரு மாதிரி காட்சி அளிக்கிற அந்த காலகட்டங்கள். அப்போ தான் அந்த பாபஹா எடுக்கிறாங்க, 2002ல் வருது. அவங்க ஃபேமிலியே எடுக்கிறாங்க அந்த படத்தை, அவங்க சொந்த தயாரிப்பு தாங்க. அதில் சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்டர்னு நினைக்கிறேன். பாட்ஷா எடுத்தவர். ஆமாம், ஆனால் அவர் பேருக்கு தான் டைரக்டர். அந்த படத்தை கிட்டத்தட்ட ரஜினியை ஒரு தெய்வ பிறவிக்கு ஈக்குவலாக போட்டு பண்ணுறோம். அதில் கவுண்டமணி, ரகுமான் பாடல்கள் இல்லைன்னா படம் இன்னும் ஃப்ளாப் ஆகிருக்கும். அதேமாரி படம் வந்து பெருசாக ரசிகர்களே ஏற்றுக்கல. என்னடா தலைவர் இப்படி இருக்காரு அதுன்ற மாதிரி. இந்த பாபா தோல்விக்கு அப்புறம் தான் ரஜினிக்கு கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சுது. ஏன்னா நான் சொன்னேன்ல அவர் ஒரு வியாபாரி, விஷயம் தெரிஞ்சவர். பாபா வந்து கிட்டத்தட்ட ஒரு கெரியர் முடிஞ்சதுன்னு எல்லாம் சொன்னாங்க. சந்திரமுகி ஆடியோ லான்ச்ல. அப்போ ஏன்னா அது காரணம் இருக்குது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு படம் எடுக்கிறது மற்ற விஷயங்கள்லாம். அப்போந்தான் போயிட்டு கேரளாவில் ஆயுர்வேதிக் சிகிச்சை எல்லாம் பண்ணி ஒரு புது தோற்றத்தோட சிவாஜி ஃபிலிம்ஸுடைய படம் சந்திரமுகி கிட்டத்தட்ட 2 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டார், 2-3 வருஷம். சந்திரமுகி ரிலீஸு. அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் மேக்கப் அள்ளி தெளிச்சிருப்பாங்க. ஏன்னா ரஜினியை கொஞ்சம் இதுவாக காமிக்கணும்னு, தாடி இல்லாத ரஜினி. அதுலேயும் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், நான் வந்து யானை விழுந்துச்சுன்னா எந்திக்க முடியாது, ஆனால் நான் குதிரை சட்டுன்னு எழுந்திரிச்சு இது பண்ணேன் அப்படின்னுவார். அதில் என்ன இதுன்னா சில இவர்களை டைரக்டருங்களாம் சொல்லுவாங்க, முதல்ல போய் வடிவேலுடைய கால்ஷீட்டை வாங்கிட்டு வாங்க. வடிவேலுக்கு அதில் ஈக்குவல் ரோல் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சிக்கலான படம் தான். ஹீரோயிஸ், ரஜினி ஹீரோயிஸை காட்டுற படம் கிடையாது. ஆனாலும் அந்த படம் வந்து 800 நாள் படம், வெற்றி படம், நல்ல வசூலை வாரி குவித்த படம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபுன்னு நடிச்சிருப்பார். ரஜினிக்கு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி ஒரு ரோலு. அது ஒரு கன்னட படத்துடைய ரீமேக்கு, பி வாசு. அது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் முடிச்சிருப்பாங்க. அந்த படம் ஒரு ஹிட்டு.
அதுக்கு பிறகு தான் அவர் மறுபடியும் அதுக்கு இந்த காலகட்டங்களில் தான் கொஞ்சம் கேப் கொடுக்க ஆரம்பித்தார். படங்கள் நடிக்கிறதுல குறைச்சிக்கிட்டு கேப் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் வந்த படம் தான் சிவாஜி. வந்து வேற லெவலில் 2007 வந்துச்சு. 7ல் வந்துச்சு. 2007ல் 2005 சந்திரமுகி, 7ல் இது. அது ரஹ்மானுடைய இசை, மற்ற விஷயங்கள் ப்ளஸ்ஸு சங்கர் படத்துக்கே உரிய இந்த ஜிம்மி ஜிப்லாம் வேலைலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த ஊழல்லாம் பெரிய இது மாதிரி ஆகுது. அதில் விவேக்குடைய அந்த இது, அப்புறம் புதுமையாக எடுத்த அந்த பாட்டு, ஒவ்வொரு சாங்குமே ஒரு கூடை சன்லைட். சன்லைட்டு, ஆமா. அந்த முழுசும் வெள்ளையாக இருக்கிற மாதிரி. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது. ஆனாலும் பெரிய பெரிய உருட்டுலாம் அந்த படத்தில் உருட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம மறந்துடணும். இறந்து போய் 2 ஹவர் போட்டு உயிர்ப்பிக்கிறது, கிலோவாட்டு உள்ள மின்சாரத்தை பிடிக்கிறது, அதெல்லாம் அது ஒரு நல்ல ஒரு இவருக்கு ஒரு வெற்றி கமர்ஷியலா படம். சக்சஸ். இதுலெல்லாம் தாடி இல்லாமல் நடித்தார், மொட்டை தலையோடு நடித்தார் அந்த படம். அதுக்கு பிறகு தான் மிகப்பெரிய அவருடைய சூப்பர் டூப்பர் ஹிட்டு 2010ல் வந்த எந்திரன். கிட்டத்தட்ட வேற லெவல் படம்னு சொல்லலாம். ஏன்னா அது முழுசும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அதில் டபுள் ஆக்ஷனு, ஒரு ரஜினி, இன்னொரு ரஜினி வந்து கிட்டி. அது பெரிய அளவு வசூல். இது எல்லா இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் இசை. சிவாஜி சரி, இது சரி, சந்திரமுகியும் ரஹ்மான் தான். இல்லை, வித்யாசாகர். அது அதற்கு பிறகு பெரிய கேப்பு. கோச்சடையான் பெருசாக ஒன்றும் இது இல்லை. அது இந்த படம் தானே அது, என்ன சொல்லுவாங்க, அனிமேஷன் பிக்சர். ஆக்சுவலாக அவருடைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்த அதுக்கப்புறமா 2010ல் அவருக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது அந்த பீரியடில். அதுக்கப்புறம் கோச்சடையான் ஒன்றும் பெருசாக இல்லை. லிங்கா அதுவும் பெரிய ஃபெயிலியர் படம். கேஎஸ் ரவிக்குமார் நினைக்கிறேன். படத்தில் கொஞ்சம் சாகசெல்லாம் பண்ணியிருப்பார். அது ரஜினிக்கான ஒரு படமாக ரசிகர்கள் பார்க்கல. ஆக்சுவலாக அந்த படத்துக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த 90ஸ்ல அவருக்கு ஹிட் கொடுத்த டேரக்டர்ஸ்லாம் திருப்பி கொண்டு வர்றதை நிறுத்தினார். அதுக்கப்புறம் தான் யோசிச்சாரு, இவர்கள் வந்து நமக்கான இப்போ லேட்டஸ்டான இது கிடையாது, எல்லாம் அப்டேட் ஆட்களை தூக்கணும்னு சொல்லி தான் ரஞ்சித்தை கூப்பிட்டு, அந்த படம்லாம் நல்லா ரஞ்சித் ஹிட்ல இருக்கிறப்ப ரஞ்சித்தை கூப்பிட்டு மருமகனுக்காக தனுஷ் காலா படம் பண்ணார். ஆமாம், சரி, கபாலி முதல்ல காலா தான் தனுஷ் பண்ணார். கபாலி எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் பெரிய ஒரு இந்த படம்லாம் கிடையாது. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி பட வசூல்லையே பெரிய ஹிட் அடித்த படம்னா கபாலி தான். நான் அந்த சினிமா ஃபீல்டு பார்க்கும்போது பல இது ரஜினியுடைய வசூல் இதெல்லாம் பார்க்கும்பொழுது கபாலி பெரிய அளவில் அடிச்சிருக்கு. தானு இது ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கபாலி ரெக்கார்டு தான் பெரிய ரெக்கார்டாக இருக்குது. அது பெரிய கதைலாம் ஒன்றுமே கிடையாது. அவர் நாட்டில் ஜெயிலேருந்து வருவார், மனைவியை தேடுவார், சில பேர் கொல்லுவார், அவ்வளோதான். அந்த வசனம் ஃபேமஸ் ஆச்சு. அந்த டீசர் கபாலிடா ஒன்று, இன்னொன்று சொல்லுவார், கபாலினா சொல்லுங்க எஜமான்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த முடித்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்து காலா வேற லெவல் பிக்சர். ரஜினி படத்துலேயே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இவர் சந்தோஷ் சிவன் மியூசிக் ஆகட்டும், இந்த கேமரா கோணங்கள், ரஜினிக்குன்னு கொடுத்தது. அவருக்கு ஈக்குவலாக அந்த இவர் வில்லன் கேரக்டர், அந்த வசனங்கள், இது எல்லாமே வேற லெவலு. அந்த குமார் யாரா இதுன்னு கேட்குற அந்த சீனு, நிக்கல்னு சொல்கிற அந்த இது, நான் உங்களை போக சொல்லலையே, அப்புறம் அரிதாதா நான் போகட்டுமா, அரிதாதா தான் அவரு இல்லை, காலா நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறப்போ இது மாதிரி அந்த படத்தில் வந்து அது ரஜினியும் அவரும் மனைவி இறந்தா பிறகு போய் சந்திக்கிற சீனு. அந்த குழந்தை சொல்லும், ஒரு நல்லவராக தெரிகிறாரு தாத்தா அவர் அப்படின்னு சொல்லும் அந்த சீனு. அந்த இடம் பற்றிலாம் அவர் பேசுவார், போகும்போது என்ன கொண்டு போகிற அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிற மாதிரி வசனம் வரும், வில்லன் சொல்கிற மாதிரி, இந்த போகும்போது என்ன கொண்டு போகிற 6 அடி நிலம் தான், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, ஹரிதாதாக்கு இந்த இது இருக்கணும், அதுதான் என்னுடைய இது, போன போது நீ வெறும் 6 அடி மண் அதெல்லாம் பேசாத அப்படின்னு. அந்த காட்சிகள் இதெல்லாம் வந்து ஆனால் ரொம்ப பேருக்கு அந்த படம் பிடிக்கல. என்னென்னா அந்த படத்துடைய முடிவு வந்து எனக்கு என்னென்னு, இவர் படத்தில் சில இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, டெம்ப்ளேட்டுகள். இந்த சங்கர் படம் சரி, இந்த மாதிரி டைரக்டரில் வந்து ஒரு டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க, அதை விட்டு மாற மாட்டாங்க. அதுவே மைனஸாகவும் மாறிடும். இவர் படத்தில் என்னன்னாலும் ஒரு 5 பேர் வந்து பல்ட்டி அடிச்சிக்கின்னு பாட்டு பாடும் அப்படி அந்த சைடில் போயிட்டு. அந்த கடைசி சீன் பார்த்தீங்கன்னா, அந்த கபாலி இருக்காரா, இவர் காலா இருக்காரா இறந்துட்டாரான்ற மாதிரி தெரியாது, கருப்பு மைய தூக்கி அடிக்கிறது, அது இது
என்ன ஒரு குழப்பத்தோடய அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த இது வந்து படம் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்லை, நல்லா இதாச்சு. அதே காலகட்டத்தில் 2.0 அந்த இது வந்துச்சு. அது பெரிய உருட்டல். அதுவும் வசூல் இந்த ரீதியா உருட்டலை விட பெரிய எந்திரன் உருட்டலை விட பெரிய உருட்டல், நல்ல வசூல். அது பெரிய அளவு ரீச்சு. இந்திய அளவில் அது பேன் இண்டியா மூவி, பெரிய அளவில் ரீச் ஆச்சு. சேம் அதே காலகட்டம் தான். அதற்கு பிறகு தான் ரஜினி வந்து கொஞ்சம் மாற ஆரம்பித்து, இந்த ரஜினியை ஒரு கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஷேப் பண்ணியிருப்பாங்க. ரஞ்சித் ஒரு ஷேப் பண்ணியிருப்பார். அதுதான் ரஞ்சித்திட்ட பாராட்ட வேண்டிய விஷயம். என்னென்னா, ரஜினி தாடி எடுத்துட்டு லிங்கா மாதிரி படம்லாம் நடிக்கிறதுலாம் வந்து ரசிகர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏற்றுக்கல. அப்போது வயசுக்கு ஏற்ற ரோல் அமிதாப் மாதிரி, ஏன்னா இவர் அமிதாப் ஃபாலோவர் தானே, அமிதாப் மாதிரி வயசுக்கு ஏற்ற ரோல் இந்த மாதிரி பண்ணுன்றப்ப தான் காலாவில் பார்த்தீங்கன்னா யார செட்டிங்கா அப்படின்னு ஒரு சவால் விட்டுட்டு இருப்பார். பையன் வந்து அடிச்சு விட்டு முடிச்சுட்டு போயிடுவான். ஃபைட்டே இருக்காது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பாலத்து மேலே மலையில் கொடை வச்சு சட்டை போடுற சீன் தான் இருக்கும். அந்த மாதிரி ரஜினியை பல இடங்கள்ல காலி பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு அவர் வழக்கமான ஹீரோயிசம் அப்படின்றது இருக்காது, ஆனால் அவர் தான், அவரை விட்டா இது கிடையாதுன்ற மாதிரி. எப்படி தேவர் மகனில் சிவாஜிக்கு ஒரு கெத்து இதுவோ அதே மாதிரி ரஜினினா அது இது. அந்த அந்த இதில் டோபி கானால வந்து இவங்க எல்லாம் இது பண்ணும்பொழுது ஒருத்தன் இது பண்ணுவான். அந்த சீனும் ரஜினி என்ட்ரி ஆகிற சீன் நல்லாயிருக்கும். அந்த ஜீப்பில் வர அந்த கேமரா கோணம் இந்த மாதிரி இது சேம் அதே தான். அந்த கொடை சண்டையும் பார்க்கலாம். ஆனால் பொண்டாட்டிக்கிட்ட வந்து திட்டு வாங்குறதுலாம் இருக்கும். எனதும் லவர் இருந்தாங்க இதில், அப்போவே நான் அங்கே கட்டியிருப்பேன் அப்படி பண்ணுறப்போ பொண்டாட்டிகிட்ட கெஞ்சிருது இந்த சீன்லாம் இருக்கும். அப்புறம் இந்த சீனு நம்ம குடிச்சிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிப்போம். அதில் நடித்தவர் பெரிய ஆள் திரிபாதி வந்து இது வெப்சீரிஸில் பெரிய ஃபேமஸான இன்ஸ்பெக்டர் ஆகிறாருல. அப்போ மிர்சாப்பூரில் வேறு லெவல் அவங்களாம். அவர் அதில் இன்ஸ்பெக்டர் வருவார். அந்த சீன் அந்த குமார் யார் இவருன்னு கேட்குறது இந்த இதெல்லாம். அப்போது என்னென்னா ரஜினிக்கு இது செட்டப் ஆகும் அப்படின்றது வந்து அடுத்து பேட்டை. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுதானே. நான் நிறைய ரஜினி ரசிகர்களை வந்து சமீபத்தில் பேட்டி எடுத்துட்டு இருக்கேன் சார். இந்த ரீசெண்டாக கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எதுனா எல்லாரும் சொல்கிறது பேட்டை தான். பேட்டை. ஏன்னா அதுலேயும் ஒரு பெரிய ஆக்டர் வில்லன், அவர் பேர் என்ன, நவாசுதீன். அவர் பார்த்தீங்கன்னா கண்ணிலே நடிக்கக்கூடிய ஆள். அவன் வேற லெவல் ஆக்டர் அவங்களாம். அதில் ஒரு வில்லன் ரோல் அந்த தம்பி, அவன் தான் எல்லாத்தையும் நாசம் பண்ணுவான். அந்த படத்தில் விஜய் சேதுபதி வேறு. அதில் என்ன மைனஸ்னால் விஜய் சேதுபதி கடைசியில் கொள்றாங்களா இல்லையான்றது ஒரு மாதிரி விட்டு பண்ணுவாங்க. அது ரஜினி ரசிகர் எடுத்த படம்ல, கார்த்தி சுப்ராஜ். அதனால் அந்த படம் கடைசியாக இவர் எஸ்பிபி பாடின பாட்டம் அதில் தான் இருக்குல்ல. அதில் இல்லை சார், அண்ணாத்தையில் இருக்கு. அண்ணாத்தை இதுலேயும் எஸ்பிபி டக்குன்னு என்ட்ரி ஆகும். ஆமாம், அனிருத் குரல, இந்த குரல் கட்ட குரல், அதெல்லாம் இவர் எதுடா மேலே எதுடா கீழேன்னா இவர் என்ட்ரிலாம் வேற லெவலில் இருக்கும். செதுக்கி இருப்பாப்புல ஒரு பக்காவான. அதான் அது ரசிகர் பார்வையில் எடுக்கிற படம்ன்றதுனால அதுலேயும் ஒரு மெல்லிய காதல், அந்த வயசான காதலோட அது ஒரு தனியாக ஓடிட்டு இருக்கும். அது முடிச்சோன்னே வந்த படம் தான் தர்பார். என்ன பெருசாக இது பண்ணுற மாதிரி இல்லை, வந்துச்சு போச்சு. நல்ல ஒரு முருகதாஸ் வந்து எல்லாருக்குமே அவர் எந்தெந்த ஹீரோவோட ஒர்க் பண்ணாரோ எல்லாருக்குமே பெரிய ஹிட்டு கொடுத்து அவங்க மார்க்கெட்டே மாற்றி விட்டார். பட் சூப்பர் ஸ்டார் காம்பினேஷனில் அவர் ஒன்றும் பெருசாக இது பண்ண முடியல. அதனால் அது ஒன்று. அப்புறம் அண்ணாத்தை சிறுத்தை சிவா. அண்ணாத்தில் வந்து இந்த அண்ணன் தங்கச்சி அந்த ரோலு, அப்புறம் அத்தை பொண்ணுங்க அதெல்லாம் ரொம்ப நமக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி அந்த இது பண்ணியிருப்பாங்க. ரஜினிக்கான அந்த ஒரு இது இல்லை. ஆனாலும் படம் வந்து போச்சு, ரொம்பலாம் இதாகல. அப்போ அவருக்கே சில விஷயங்கள் புரிஞ்சது. நமக்கு இந்த ரோல் இந்த மாதிரி ரோல் தான் பண்ண தவிர இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த ஒரு இது ஜெயிலர் படம் வந்து ரஜினியுடைய இயல்பான நகைச்சுவையை நெல்சன் காம்பினேஷன் வரும்போது அது வேறு மாதிரி. அந்த இவர்கிட்டலாம் போய் டாக்டர்கிட்ட போய் பேசுகிற சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். கொலைகள்லாம் பண்ணுறாரு. ஆனாலும் அந்த படம் ஒரு அந்த இதெல்லாம் ரஜினிக்கான இயல்பு நம்ம ரசிச்ச ஒரு இது. ப்ளஸ்ஸு அந்த வில்லன் கூட அந்த வசனங்கள் எல்லாமே வேற லெவலு. அந்த இதில் கூட சொல்லுவார், சமந்தா கூட இவங்க கூட தமன்னா கூட குரூப் டான்ஸ். ஆமாம், குரூப் டான்ஸு கொஞ்சம் சீன் தான் எடுத்தாங்க, அப்புறம் க்ளோஸ் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருந்துட்டு அங்கே வந்து ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கமர்ஷியல் ஹிட்டு.
ஜெயிலர் வந்து எல்லாரும் ரசிக்கக்கூடிய, குழந்தைகள் கூட ரசிக்கக்கூடிய, கொஞ்சம் கொடூரமான காட்சிகள் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் குழந்தைகளை ரசிக்கக்கூடியது. இவரால் திருந்தப்பட்ட வில்லன்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க திருந்தருன்னு காமிக்கும் போதே அவங்க 2 கொலை பண்ணிட்டு தான் வருவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு பார்த்தா அந்த படமும் அவருக்கு பெரிய அளவு இட்டு. அவங்க மக ரஜினி ஒவ்வொரு தடவையும் எப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சு அதை காலி பண்ணுற வேலையை மகள்கள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படம் தான் லால் சலாம். கிட்டத்தட்ட அது இந்து முஸ்லீம் ஒற்றுமை அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணாங்க. ஆனால் படம் கமர்ஷியலாக இதாகும். ஏன்னா இவங்கள அதாவது இயக்குனர்கள் கஷ்டப்பட்டு வர்றது செதுக்கி எடுக்கிறது வேறு. நம்ம ஒருத்தர் இயக்குனராக போட்டு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் ஜெயிக்காதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். இத்தனைக்கும் KS ரவிக்குமார்லாம் அதில் சப்போர்ட்டிங் இதுவாக இருந்தாங்கல்ல. இருந்தும் அந்த படம் பெருசாக இதாகல. அது ரகுமான் மியூசிக் நினைக்கிறேன். அது கடைசியாக இப்பொழுது லேட்டஸ்ட்டாக வந்த படம் வந்து வேட்டையன். வேட்டையன் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, ப்ரொமோலாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் கடுமையான கோபம். ஒரு பெரிய ஹீரோ என்கவுண்டரை ஆதரித்து எடுக்கிற, அதுவும் நீங்கள் யார்? நான் அந்த பதிவை போட்டேன். நீங்கள் ஜெய்பீம் எடுத்த டைரக்டர் என்னங்க இந்த மாதிரி அப்படின்னு. பத்திரிகையாளர் தானே. அப்புறம் படம் பார்க்கும்போது தான் தெரியுது வேற லெவலு அப்படின்னு. ரொம்ப அழகாக அதாவது அதில் ஈக்குவல் ரோலு அமிதாப்புக்கும் ரஜினிக்கும். அமிதாப் வந்து அந்த நீதிபதியாக வருவார் மனித உரிமை ஆணையத்திலிருந்து. அமிதாப் மூலயமா பல விஷயங்களை ரஜினிக்கு உணர்த்துற மாதிரி அந்த காட்சிகள். அமிதாப் கிட்ட அந்த என்கவுண்டர்னா ஏன் ஜனங்க விரும்புகிறாங்கன்ற கேள்விக்கு அமிதாப் மூலயமா பதில் இருக்கும். சட்டத்து மேலே மக்களுக்கு எப்போ நம்பிக்கை குறையுதோ, நீதியில் வந்து கன்விக்ஷன், இந்த விசாரணை கன்விக்ஷன் இதெல்லாம் இல்லாத பொழுது மக்கள் வந்து என்கவுண்டரை சிலாயிக்கிறாங்க, அது விரும்புகிறாங்க. என்கவுண்டர் தீர்வு கிடையாது அப்படின்னு அமிதாப் மூலியமாக கொண்டு வர்றது. இன்னொன்று, இவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டே தப்பான என்கவுண்டர் பண்ணணுன்னா அமிதாப் மூலியமாக தெரிஞ்சவொன்னா எனக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இது இல்லாமல் ரொம்ப எளிமையாக கரெக்டாக அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுற மாதிரி பண்ணுறது. இதில் பாராட்ட வேண்டியது ஃபகத் பாசில் ரோல். அதுக்கு அந்த ரோலுக்கு வந்து ரஜினி ரோலோட இணையாக வந்து சப்போர்ட்டிங்காக போகும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச பையன் கூட இருக்கிற மாதிரியானது. கடைசியில் அவரையும் கொண்டிருப்பாங்க. அந்த சீன்லாம் கூட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். படத்தில் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி இது. அப்புறம் அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், அங்கே ஒரு பொண்டாட்டி சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் காப்பாற்ற சொல்லி கேட்பான், சும்மாரியா நான் சொல்லி எங்கே கேட்டிருக்காங்கன்ற மாதிரி. அது வழக்கமான ரஜினியுடைய அந்த பஞ்சுகள். ஒரு நல்ல ரஜினியுடைய படங்கள்ல ஒரு பேர் சொல்ல வேண்டிய படத்துல அது ஒண்ணு. வெறும் கமர்ஷியல் மட்டும் பண்றாங்க, ஸ்ட்ராங்கான மெசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டான ஒரு படம். ஆனா ரசிகர்கள் வந்து ஜெயிலர் கொடுத்த இது கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து கூலி, ஜெயிலர் 2 வந்துகிட்டு இருக்கு, வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ரஜினி படத்துல வந்து தொடர்ச்சியாக நடிப்பாருன்னு அவங்க மனைவி சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அது வயசுக்கேற்ற ரோல் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அது ஒரு பார்ட்டு. இதில் ரஜினி 2000 பிறகு நடுவில் 2 தடவை உடல்நலம் பாதிக்கப்பட்டது. ஒரு தடவை ரொம்ப மோசமான செய்திலாம் வந்தது கபாலி நேரத்தில். அப்புறம் அவர் உயிர் பிழைச்சி வந்தது பெரிய விஷயம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சோவும் அந்த காலகட்டத்தில், ஜெயலலிதா மறைந்து 2 நாள் பொறுத்து சோவும் இறந்து போகிறாரு. அப்போ ரஜினிக்கு இருக்கிற அந்த அரசியல் ஆலோசகர், ரஜினிக்கு இருக்கிற அந்த மென்டார் இல்லாமல் போயிடுறாரு. அப்போ ரஜினியை சில சக்திகள் கையில் எடுக்கிறாங்க. நீங்கள் வாங்க, காலியாக இருக்குது. வெற்றிடன்ற வார்த்தை அவர் தானே யூஸ் பண்ணார். ஒரு வெற்றிடம் இருக்குதா? இருக்குது, நான் வருவேன், நான் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் அப்படிலாம் பேசுகிறாரு. ஆனால் அதெல்லாம் அந்த டைமில் வந்து இப்போ என்கவுண்டர்லாம் அதை ஏற்றுக்கல. அதில் தான் எல்லாருமே இப்போ எங்களை மாதிரி ஆளுலாம் வந்து ரஜினிக்கு எதிரானன்ற மாதிரிலாம் பேசுனாங்க. இவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன் ரஜினி ரசிகராக. என்னென்னா பொலிட்டிக்கலாக அவருடைய குணத்துக்கு, அவருடைய அந்த மென்டாலிட்டிக்கு ஒத்து வராது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அதெல்லாம் பெரிய சிக்கல் அவருக்கு அப்படின்னு சொன்னப்போ இந்த வெறித்தனமாக அதை இப்போ பண்ணிகிட்ருக்காங்கல்ல, சொப்பு கட்சி ஒன்று இருக்கு பண்ணிட்டு, அந்த மாதிரி வெறித்தனமாக அந்த ரசிகர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அது நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு. என்னென்னா அவருக்கு பயங்கரமாக பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சு. அண்ணாமலையெல்லாம் அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. அந்த சப்போர்ட் இருந்தே அவருக்கு தெரிஞ்சு போச்சு சில விஷயங்கள் இதுன்னு. உடல்நிலை ஒரு விஷயம். ரெண்டாவது நம்ம ஆரம்பிக்கிறோம், நம்ம இது பண்ணுறோம், நாளைக்கு இந்த கட்சி எப்படி இருக்கும்னு வீட்டிலலாம் பேசியிருக்காரு. இப்போ எனக்கு பிறகு யாராவது கையில் எடுப்பாங்க, அது இதாகும், என் தொண்டர்கள் பணத்தை செலவழித்து இல்லாமல் போவாங்க, இதெல்லாம் எப்படின்னு யோசிச்சுட்டு குழப்பத்திலே இருந்தார். ராஜு முகாலிக்கும் இப்போ இவங்க கமலஹாசன் பண்ணார்ல கூத்து, இந்த மாதிரி இதோ இப்போ இவருக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு கூத்து. தன்னுடைய ரசிகர் மன்ற தலைவர்
அவர் உங்களுக்கு வேணால் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கலாம், ஏதாவது அங்கே சேர் எடுத்து போடலாம், ஒயரை இழுக்கலாம், ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம். பொலிட்டிக்கலாக அவர் வந்து அதுக்கு ஆப்டான ஆள் இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்காமல் இன்றைக்கும் புஷி ஆனந்தை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காருங்க. அது மாதிரி இவர் திடீர்னு ராஜமகாலிங்கம்ன்ற ஒரு நபர், லைக்காவுடைய ஹெட்டு, இவர் பிடிச்சி போனோன்னா அவர் தூக்கி மன்றத்துடைய பொதுச் செயலாளர் ஆகிட்டார். பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்கா? இதான் நடிகர்களுடைய பிரச்சனை. அப்போ அது என்ன ஆச்சுன்னா, அது அவர்கள் அதை பயன்படுத்தி சில ஆதாயங்களை பெறும்பொழுது ரஜினி பேட்டை ஷூட்டிங் இருக்கும்போது தெரிஞ்சிருது. உடனே ராஜமகாலிங்கத்தை இனி வரவே கூடாதுட்டார். அதுக்கப்புறம் ராஜமகாலிங்கம் எங்கேயுமே சீனில் இல்லை. அப்புறம் இன்னொருத்தர் கூட இருந்தார், அவர் இளவரசன். அவரையும் சுத்தமாக ஒதுக்கிட்டு அந்த இதையே நிறுத்திட்டார், கட்சியுடைய செயல்பாடையே நிறுத்திட்டார். இதை முத பிரேக் பண்ணது நான். அதனால எனக்கு கிடைச்ச பிரச்சனைகள் அது தனி கதை. அப்போ இந்த இது நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த கட்சியை பற்றி யோசிக்கல. கொஞ்ச நாள்லேயே எனக்கு உடல்நிலை மற்ற விஷயம் கொரோனா அதெல்லாம் இருக்குது, நான் கட்சி அரசியலுக்கு வர்ற இதை வந்து நான் கைவிடுறேன்ட்டார். அப்போது ரஜினி ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. அதற்கு பிறகு தான் படங்களில் இன்னும் கொஞ்சம் வேகமாக வருஷத்துக்கு 1 படம் 2 படம் கொடுக்குற ஆரம்பிக்கிற அளவுக்கு இறங்கிட்டார். ரசிகர்களாகிய எங்களை மாதிரி போன்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அதை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டார், நான் கொடுக்குறாரு, அதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கூலி வரப்போகுது, ஜெயிலர் 2 வரப்போகுது, முற்றிலும் கமர்ஷியலாக காமெடியாக இருக்கும். அதனால் ரஜினிகாந்த் அவருடைய பாதையில் எப்போதுமே தெளிவாக இருப்பார். அந்த மென்டார் நடுவில் இல்லாததுனால ஒரு குழப்பத்தில் அரசியல் கட்சி அப்படின்னு போனார். டக்குன்னு அதில் வந்து இந்த சந்திரமுகியில் சொன்னார், சட்டுன்னு இருந்து நம்ம சட்டுன்னு மீண்டு வந்துட்டார், ஜெயிலர் ஹிட். அதனால் வந்து அவர் வந்து மீண்டு வந்தது வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே சந்தோஷம். இல்லாட்டி பெரிய சிக்கல்லாம் ஆயிருக்கும், அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும். எம்ஜிஆர் 60 வயசில் அரசியலில் இருந்தாலும் சினிமா துறையில் இருந்துட்டு 60 எல்லாத்தையும் அரசியல் முழு நேரம் வந்தோன்னே அடுத்த 10 வருஷத்தில் எம்ஜிஆர் இறந்துட்டார். 70 வயசில் தான் ஒரு ஃபிட்டான மனிதர். அரசியல் வந்து அந்த அளவுக்கு உங்களை காலி பண்ணணும், அரைச்சல் மற்ற விஷயங்கள்லாம் அன்னைக்கு இருந்த காலகட்டம் சொல்கிறேன். அதனால் அந்த வகையில் ரசிகர்களுக்கு தொடர்ந்து விருந்து படைத்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு 50 ஆண்டு கால இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி.